வாய்ப்பு தர வேண்டியிருக்கு. திரு சுமந்த், நம்ம ஏற்கனவே பேசியிருந்தோம். இந்த விவகாரங்கள்ல மும்மொழி விவகாரம், தொகுதி மறுசீரமைப்பு, இது போன்ற விவகாரங்கள்ல திமுக வர்சஸ் பாஜக என்பது கூர்மை அடைகிறதா அல்லது கூர்மைப்படுத்தப்படுகிறதா என்ற ஒரு கேள்வி எழுப்பியிருந்தேன். சொல்லுங்க, தொடர்ந்து. இருவருக்கும் அது வசதியாக இருப்பதால் கூர்மைப்படுத்தப்படுகிறது. இரு தரப்பும் அது கூர்மைப்படுத்துறாங்க அப்படிங்கறதா என்னுடைய கருத்து. அடிப்படையா இந்த மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சட்ட ரீதியாக எந்த கட்டாயமும் கிடையாது. தமிழ்நாடு அரசு மத்திய அரசிடம் 1968 நாங்க இதை ஏத்துக்கல, இனிமேலும் நாங்க ஏத்துக்க மாட்டோம்னு சொன்னா முடிஞ்சு போச்சு. சோ இதை அவ்வளவு பெரிய ஒரு பிரச்சனையாக வேண்டிய, ஏன்னா கட்டாயம் கிடையாது. இட் இஸ் நாட் மேண்டேட்டரி. எங்க சிக்கல் வருகிறது என்றால் பணம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. பணம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லும் போது அதற்கு நாம் நீதிமன்றத்துக்கு சென்று அந்த பணத்தை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சோ இது கட்டாயமாக மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சட்டம் கிடையாது. இது ஒரு பாலிசி, இது ஒரு லா கிடையாது. தமிழ்நாடு முதல் நாளிலிருந்து கல்விக் கொள்கை அறிமுகப்படுத்தப்பட்டதிலிருந்து இன்று வரை அந்த தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொண்டது இல்லை. இது ஏன் மக்களிடம் தெரிவிக்க கூடாது? நாங்கள் இருமொழி கொள்கையை நாங்கள் தொடர்வோம், அவ்வளவுதான். கட்டாயப்படுத்துறதுக்கு பாஜகவாலையும் முடியாது, அவங்களுக்கும் தெரியும். இது மாநில அரசுக்கும் தெரியும், அவங்களால கட்டாயப்படுத்த முடியாது. ஆனாலும் மக்களிடம் இதை தெரிவிக்கல. கட்டாயப்படுத்த முடியாதுங்க. பட்ஜெட் அறிவிக்கும் போது என்ன சொன்னாங்க? 2000 கோடி நீங்க கொடுக்கலன்னா கூட நாங்க செலவழிச்சுக்கிறோம்னு சொன்னாங்க இல்லையா? இப்ப அத்தோட அந்த மேட்டர் ஓவர். இப்ப அந்த பணத்தை பெறுவதற்கு நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்தில் இந்த பணம் எங்களுக்கு வர வேண்டும், மத்திய அரசு தவறாக எங்களுக்கு இந்த பணத்தை கொடுக்கலன்னு சொன்னா முடிஞ்சது. அந்த பணத்தை பெற்றுக்கொண்டா முடிஞ்சு போச்சு. சோ இந்த மும்மொழி கொள்கையை மத்திய அரசால் திணிக்க முடியாது. பெற்றுக்கொள்வது, நீதிமன்றத்திற்கு சென்று அதை பெறுவது என்பதை ஒவ்வொரு ஆண்டும் தமிழ்நாடு அரசு செய்ய வேண்டுமா? ஒவ்வொரு ஆண்டும் இல்லைங்க. ஒரு ஆண்டு வந்துருச்சுன்னா அடுத்த வருஷம் அது பிரசிடென்ட் ஆயிரும்ல, எப்படி பிடிக்க முடியும்? ஒரு வாட்டி தாங்க செய்யணும். இப்ப ஏற்கனவே அதுக்கு பட்ஜெட் அலோகேஷன் பண்ணிட்டாங்க. நம்மளுடைய பட்ஜெட்ல சென்ற வாரம் அதுக்கு அந்த 2100 கோடி நாங்க கொடுத்துடுறோம்னு மாநில அரசு அறிவிச்சிருச்சு. இப்போ அதனால இப்போ பாதிப்பு அப்படிங்கிறது உடனடியா இல்லை. இப்ப என்ன பண்ணணும்? நீதிமன்றத்துக்கு போய் எங்களுக்கு அந்த 2150 கோடியை கொடுங்கன்னு வாங்கணும். ஒண்ணு. ரெண்டாவது, இந்த சமஸ்கிருதத்துக்கு பணம் கொடுக்கப்படுகிறது. ஆக்சுவலா 2004 2013 வரை 12-13 வரை இந்தியால கிட்டத்தட்ட 6 புது சமஸ்கிருத பல்கலைக்கழகங்கள் நிறுவப்பட்டன. 6 சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி. இதை தவிர சென்ட்ரல் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி 3 இருக்கு. இப்போ 2004 2012-13 வரைக்கும் யாரு மத்தியில் ஆட்சியில் இருந்தாங்கிறத நீங்க போய் பாத்துக்கலாம். அப்படி யாராவது விருப்பப்பட்டாங்கன்னா நான் இந்த லிஸ்ட் ஆஃப் யூனிவர்சிட்டிஸை நான் படிச்சிடுறேன். 2005 உத்தராகண்ட் மாநிலத்துல ஒண்ணு திறந்தாங்க, உத்தராகண்ட் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி. ஸ்ரீ சோம்நாத் சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி வெராவல், மகரிஷி பனினி சான்ஸ்கிரிட் எக்ஸாம் வேதிக் விஸ்வவித்யாலயா உஜ்ஜைன், கர்நாடகா சான்ஸ்கிரிட் யூனிவர்சிட்டி பெங்களூரு, குமார் பாஸ்கர் வர்மா சான்ஸ்கிரிட் ஏன்ஷியன்ட் ஸ்டடீஸ் யூனிவர்சிட்டி அசாம். நான் இது போயிட்டே இருக்கலாம். இதெல்லாம் திறக்கப்பட்டது. நான் எதுக்கு சொல்றேன்னா, இந்த நிதி தமிழுக்கு கம்மியாக கொடுக்கப்படுகிறது, தெலுங்குக்கு குறைவாக கொடுக்கப்படுகிறது என்றால், சமஸ்கிருதம் சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ் 3 பல்கலைக்கழகங்களை மத்திய அரசு நடத்துது. அது ஏன் நடத்துது? இப்போ திமுக ஆட்சி காலத்திலிருந்து அதை மூட சொல்லி இருக்கலாம், மூட சொல்லல. இன்ஃபேக்ட் அந்த காலகட்டத்தில் தான் 6 புது பல்கலைக்கழகங்கள் மத்தியில் இவங்க ஆட்சி பொறுப்புல இருக்கும் போது திறக்கப்பட்டது. சோ மத்திய அரசில் அவங்க இடம்பெறும் போது அவர்கள் என்ன சொல்லியிருக்கணும்? செத்து போன மொழி தானே சொல்றாங்க, செத்து போன மொழிக்கு எப்படிங்க நிதி ஒதுக்க முடியும், நாங்க தடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸும் மூடணும்னு ஒரு திட்டத்தை கொண்டு இருக்கலாமே, ஒரு போராட்டம் நடத்தி இருக்கலாமே. சோ அதிக அளவுல பல்கலைக்கழகங்கள், இன்ஃபேக்ட் 2018 அப்புறம் 3 தான் வந்திருக்கு. 2015 அப்புறம் 3 தான் வந்திருக்கு 10 வருஷத்துல. அந்த 10 வருஷத்துல 6. சோ இது இந்த சமஸ்கிருதத்துக்கு எதற்காக அதிக நிதினா, மாநில அரசுகள் தங்கள் மாநிலங்களில் எந்த மொழி அவர்கள் பேசப்படுகிறதோ அந்தந்த மாநில அரசும் செலவழிக்கும். ஆனால் சமஸ்கிருதத்துக்கு அந்த மாதிரி செலவழிக்கிறதுக்கு எந்த மாநிலமும் இல்லை. Though Sanskrit is the second language in 2 states, 2 மாநிலங்களில்
அது ஒரு அலுவல் மொழியாக அபிஷியலா இருக்கு. ஐ திங்க் உத்தராகண்டும் வேற ஏதோ ஒரு மாநிலத்தில். ஆனாலும் மொழி அரசியல் என்று பேசும்போது அதற்கான உதாரணங்களாக அவர்கள் பல்வேறு விஷயங்களை சொல்றாங்க. என்ன ஒரு தென்னிந்திய மொழிகளுக்கு எதிரானவர்கள் நாங்கள் அல்ல, குஜராத்தியாக நான் இருக்கிறேன், தமிழ்நாட்டை சேர்ந்தவர் நிர்மலா சீதாராமன் இருக்கிறார் என்ற உதாரணங்களை சொல்வது போல நிதி ஒதுக்கீடு என்பதை ஒரு உதாரணமாக இவர்கள் சொல்றாங்க. இல்லைங்க, நான் என்ன சொல்றேன், இதை எதுக்கு இது இஷ்யூ ஆக்க வேண்டிய அவசியம் என்ன? அவங்களால கட்டாயப்படுத்த முடியாது. நாம் கட்டாயமா ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கட்டாயம் இல்லை. இந்த பணம் தான், இந்த 2100 கோடி தான் இப்போ பிரச்சனையா நிக்குது. அதுக்கு ஏற்கனவே நம்ம ப்ரொவிஷன் பண்ணிட்டோம், கோர்ட்டுக்கு போட்டு. ஏன் நீதிமன்றத்துக்கு இது வரைக்கும் செல்லவில்லை? சரி, கரெக்ட், போராட்டம் பண்ணணும், மக்களுக்கு கொண்டு போய் இந்த செய்தியை சொல்லணும், எல்லாம் நான் ஏத்துக்கிறேன். ஏன் இதுக்கு நீதிமன்றத்துக்கு போகல? இது இன்று நாள் வரை இந்த 2150 கோடி நீங்கள் கொடுக்க வேண்டும். இது எங்களுக்கு, இது சமகிர சிக்ஷாக்கும் மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொள்வதற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. இது தமிழ்நாட்டுக்கு செய்யப்படும் அநீதி, இதை எங்களுக்கு வழங்கிதான் ஆக வேண்டும். மத்திய அரசு ஏன் போகல? அது ஒண்ணு எனக்கு புரியல. அதை போயிட்டாங்கன்னா இந்த பிரச்சனையை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டிய அவசியமே கிடையாது. மும்மொழி கொள்கை அவசியம் இல்லை, அதை ஏற்றுக்கொள்ள வேண்டிய கட்டாயமும் இல்லை. இது ஏன் இரு தரப்பும் மக்களிடம் சொல்ல மாட்டேங்கிறாங்கிறது தான் எனக்கு புரியல. ஓகே, கேட்போம் திரு மதிவாணன். இல்லை, இப்போ சுமன் ஸ்ரீராமன் பேசுறது, ராமசாமி மையப்பன் பேசுறதுல ஒரு விஷயம் அவங்க புரியாமையே இந்த விவாதத்தை எடுத்துன்னு போறாங்க. நீங்க சமஸ்கிருதத்துக்கு நிதியை கொடுக்காம போங்க, எங்களுக்கு ஏன் நிதியை கம்மியா கொடுக்குறீங்கன்னு தானே கேள்வி. கேள்விக்கு பதில் சொல்லாம நீங்க அங்க 10 யூனிவர்சிட்டி, எங்களுக்கு 10 யூனிவர்சிட்டி திறந்து விடுங்க, நிதி கொடுங்க. யார் வேணான்னு சொன்னா? சார் இருங்க, சார் இருங்க வர சுமன், நீங்க பேசும்போது நான் குறுக்கிடல. ஒரு நிமிஷம் நீங்க அமைதியா இருங்க, ஒரு நிமிஷம் பொறுமையா பேசலாம். இல்ல, அவரு குறுக்கிடுறாரு. நான் என்ன கேட்கறேன்னா, ஒரு மாநிலத்தில் ஒரு மொழிக்கு நிதியை ஏன் கம்மியாக கொடுக்குறீங்க கேட்டால், அங்கே 5 யூனிவர்சிட்டி, எங்களுக்கும் 10 யூனிவர்சிட்டி தராங்க, காலை நிதி கொடுங்க, யார் வேணான்னு சொன்னால் கொடுக்க வேண்டிய நிதி கொடுக்க முடியாதுன்னு இந்த நாட்டுடைய கல்வி அமைச்சர் பேசுறாரு. ஏற்றுக்கிட்டா தான் நிதி கொடுப்பேன்னு சொல்றாரு. நீங்கள் அதை கேட்கறதுக்கு ஏன் கோர்ட்டுக்கு போகலன்னா என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். நாடாளுமன்றம் நடந்துட்டு இருக்கு, கேள்வி கேட்டுருக்கோம். நாடாளுமன்றத்தில் முடிவு வரலைன்னா எங்கே போகணும்னு எங்களுக்கு தெரியும். ஒன்று. ரெண்டாவது, இவர் என்ன சொல்றாரு, 18 வருஷம் கூட்டணியிலேருந்து என்ன பண்ணீங்கன்னு ராமசாமி மையப்பனுக்கு திரும்ப ஞாபகப்படுத்துற. சென்னை மெட்ரோ ரயில் கொண்டு வந்தது திமுக காங்கிரஸ் கூட்டணி தான். சேது சமுத்திர திட்டம், தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்து, தமிழ் செம்மொழி உயராய்வு நிறுவனம், திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகம், ஒகேனக்கல் ஒரு நிமிஷம், இந்த மாதிரி கத்துனால நான் விட மாட்டேன். நான் திரும்ப இல்ல இல்ல, நீங்க மெதுவா பேசினாலே எல்லாருக்கும் கேட்கும். மெதுவாவே பேசுங்க. என்ன பண்ணீங்கன்னு கேட்டீங்க, பதில் சொன்னா உள்ள எதுக்கு குறுக்க வரீங்க? அப்ப உள்ள மக்கள் கிட்ட போய் சேர முடிவு பண்றீங்களா? உங்க டேன் வரும்போது குறிச்சு வச்சு சொல்லுங்க. அவர் பேசும்போது எதிர்கருத்து இருக்கும்போது நீங்க குறுக்கிட்டீங்க இல்லையா, அது மாதிரி தான் அவரும் குறுக்கிட விரும்புறாரு. சொல்லுங்க. அப்படி அவர் குறுக்கிட்டாருன்னா அடுத்து நான் குறுக்கிடுவேன். அது நான் சொல்லிடுறேன். இல்ல, 18 வருஷம் இருந்து நாங்க என்ன சென்ன பண்றதுக்கு ஒரு பட்டியல் இருக்கு. அதுல நான் சிலதை வாசிச்சிருக்கேன், திரும்ப நான் வாசிக்கிறேன். அதுக்கு அடுத்தது டீலிமிட்டேஷனை பத்தி சகோதரர் என்ன பேசுறாரு, அன்னைக்கு 2001ல ஏன் கேட்கல, 2006ல ஏன் கேட்கல? இதுதான் இவங்க கிட்ட இருக்கிற பிரச்சனையே. மோடியும் அமித்ஷாவும் இந்த நாட்டை ஆள வந்ததுக்கு அப்புறம் இந்த நாடாளுமன்றத்தில் எத்தனை மசோதாக்கள் விவாதத்துக்கு அப்புறம் நிறைவேற்றப்பட்டது, எத்தனை மசோதாக்கள் உங்க இஷ்டத்துக்கு நிறைவேற்றினீங்க?